எவ்வளோ பேருக்கு இந்த பழம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட சைல்ட்ஹுட் மெமரீஸ்லேயும் இந்த பழம் இருக்கும். சின்ன வயசில நெறைய சாப்பிட்ருக்கோம். இந்த மரம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில தான் இருக்குது. நெறைய காய் வச்சிருக்கு. இதனுடைய லீவ்ஸ் கூட வந்து பிசிஓடி ப்ராப்ளம்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நெறைய பேரு. வீடியோஸ்லலாம் பார்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருக்குது. அதை விட அதிகமாக காய் நெறைய இருக்குது இந்த டைமு. இவ்வளோ காய் வச்சு நான் பார்த்ததே இல்லைல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் லைட்டா. பட் இந்த டைம் பார்த்தா இங்கே பாருங்களேன், ஒரே சின்ன இடத்துல கொத்து கொத்தா காய் வச்சிருக்கு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ நாள்ல. பட் இந்த டைம் செம்மையா இருக்குது நமக்கு. இது ஃபுல்லா இன்னும் ஒரு 2 வீக்ஸில் பழமாயிடும்னு நினைக்கிறேன். மரம் ஃபுல்லா காய் தான் பாருங்களேன். இதுக்கு பக்கத்தில ஒரு மரம் இருக்குது. இதில் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ காய் வைக்கல. பட் இதில் பார்க்கும்போது ரொம்ப நிறைய காய் இருக்குது. இங்கே பாருங்களேன் ஒரு பழம். இது டேஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப இனிப்பாவும் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக புளிப்பும் இருக்குது, சேர்ந்துருக்கு. கீழே எல்லாமே நிறைய இருக்குது பாருங்களேன். பழம் பழுத்து கொட்டியிருக்கு. பட் நம்ம மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியறது மட்டும் பறிச்சோம். பட் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நிறைய பழம் பறிக்கலாம் இதிலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெட்டாக நமக்கு தெரியும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ, பாய்.